பட் ரொம்ப எனக்கு ஆச்சரியம் என்னன்னா டாக்டர் மாப்பிள்ளைக்கு ஒரு மாலை தான் விழுந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டாக்டர் மாப்பிள்ளை தான் மோஸ்ட் வாண்டட். ஏன் டாக்டர் மாப்பிள்ளை வேண்டாம்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். டாக்டர் வந்து ப்ரொஃபைல் இருந்தாலே அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க பொண்ணும் டாக்டரா தான் இருக்கணும்னு. ஸோ அவங்களே எங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பிளஸ் அவங்களுக்கு ஷிஃப்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஷிஃப்ட் இருந்துட்டே இருக்கும். அவங்கள நம்ம ஃப்ரீயாவே பார்க்க முடியாது. ஒரு மாசத்துல 2 வாட்டி தான் வீட்டுக்கே போக முடியும். அந்த மாதிரி ஒரு டிமாண்ட். அவங்க இன்னொரு டாக்டர் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாங்க. ரெண்டாவது எப்ப பார்த்தாலும் வேலை இருக்கு. ஆமா ஆமா. ஐ கெட் பெய்ட் a lot. உன்னை விட நான் நிறைய சம்பாதிப்பேன், இல்ல உன்னை விட எனக்கு நிறைய தெரியும், இதை ஏன் சமைக்கிறேன், இதை ஏன் இப்படி சாப்பிட்றேன், ஏதாவது ஒன்று நம்மள சொல்லிக்கிட்டே இருப்பாங்களோ. ஒருவேளை இருக்குமோ. இன்னொன்னு டாக்டர் மாப்பிள்ள, டாக்டர் பையன் வச்சிருக்கிற அம்மா அப்பாக்கள் சொந்தக்காரங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு நல்லா வந்து லாரியில வருமா சீருன்னு தான் கேக்குறாங்க. சோ நாங்களே முந்திக்கிட்டு நீங்க என்ன எங்களை வேணாங்கிறது நாங்க சோலி முடிச்சு. என்னோட பையன் ஃபாரின்ல ஐடியில் இருக்காரு. நார்மலி 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சும் போது எல்லாம் சொன்னாங்க ஃபாரின் மாப்பிள்ளையா பொண்ணு வந்து குவியும் அப்படின்னாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸ்டார்ட் பண்ணா 80% வந்து ஃபாரினா வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. என் பொண்ணு இங்கே நல்லா ஏர்ன் பண்றா, என் பொண்ணு அங்கே போய் வேலை செய்யணும். இன்னொன்னு ஒரே பொண்ணு, நான் அனுப்புறதுக்கு ரெடியா இல்லை. மாப்பிள்ளனா ஓகே சொல்றாங்க சார். ஆனா அவங்க எதிர்பார்க்குற சம்பளம் லட்சத்துக்கு மேல தான் எதிர்பார்க்கறாங்க மாசத்துக்கு. 50,000னா 50,000ல எப்படி குடும்பம் நடத்த முடியும்னு கேக்குற கண்டிஷன்ல இருக்காங்க சார். மாற வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். மாப்பிள்ளை கண்டிஷன் சப்ளை மெயினா சார் பெரியவங்க வந்து ஓன் ஹவுஸ் இருக்கணும்னு கேக்குறாங்க. பையனுக்கு சொந்த வீடு ஆமாங்க சார். ஆமாங்க சார். மெக்கானிக்கல் இன்ஜினியர் சார். இங்க சென்னையில தான் ஒர்க் பண்றான். மந்த்லி 80,000 சம்பாதிக்கிறாங்க. என்ன மாசம் 80,000 சம்பாதிக்கிற பையனுக்கு அப்படி கிடைக்கல? ஆமாங்க சார். ஆமாங்க சார். அடங்கம்மால என் பையன் வந்து இப்போ பிரைவேட் கன்சல்ல ஒர்க் பண்ணுறான் சார். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான். ஆனால் அவனுக்கு வந்து அலைன்ஸ் எல்லாமே 60,000 70,000 80,000 வாங்குற பொண்ணுங்களா தான் வந்தது. ஆனால் இவனுக்கு சேலரி வந்து ஒரு 30 கீழே இருக்கிறதுனால வந்து பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. பையன் வந்து ஃபாரின் பேங்க்ல ஒர்க் பண்றான் சார். ஏன் வந்து அரசாங்க பேங்க்ல ஒர்க் பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இன்னொன்று மினிமம் 1 lakh, குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணுங்கிறாங்க. நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பையன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜினியரா இருக்கிறார் சார். ஒரு 5 years 6 years பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். ஏன் வேணாங்கறாங்க? என்ன காரணம் சொல்லி நோங்கறாங்க? ஓன் ஹவுஸ் இல்ல அப்படின்றாங்க. அது என்னமோ தெரியல போ சார். என் பையன் கவர்மெண்ட்ல தான் வேலை பார்க்கறாப்ல. அவனுக்கு 32,000 வாங்குறான். அவனுக்குமே என்ன சொல்றாங்கன்னா சம்பளம் ரொம்ப கம்மி அப்படிங்கிறாங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன், கவர்மெண்ட்ல வேலை பார்க்கும் பொழுது சம்பளம் படிப்படியா தான் கூடி வரும். அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத வீடு இல்ல, பிள்ளைங்களை படிக்க வச்சுனா சிங்கிள் பேரண்ட். இந்த பையன் 172 சென்டிமீட்டர் தெரியுதுல, அதை பார்த்துட்டு பேசிட்டு நான் வளர்த்தி ரொம்ப கம்மியா இருக்கு அதனால வேண்டாம், பையன் ஹைட்டா இருக்கிறான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இதெல்லாம் ஏன் இது பண்றாங்கன்னு தெரியல. பையனுடைய கேரக்டரை பாருங்க. என்னுடைய அபிப்பிராயம். நீங்க ஒரு பையன் வச்சிருக்கீங்க, யாரை கட்டிக்கணுங்கிறது அவங்க சாய்ஸ் தானே? இல்லைங்க. ஆமா, உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல அர்த்தங்க சார். வந்து நேர்ல பார்க்க வேண்டாமே? எங்களுக்கும் அவனும் நானும் ஒரு டீச்சரா இருக்கிறேன். நாங்க 2 பேரும் ஒரு வந்து பார்த்துட்டு இல்ல அதுங்கிறது மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அது என்னமோ தெரியல போ. 15 பொண்ணு பார்த்துட்டு 15 பொண்ணு வேணான்னு சொன்ன ஊர் தானே இது? அந்த காலமும் தப்பு தான். ஆனா இப்ப கொஞ்சம் மாறி வந்திருக்கோம். நாங்களும் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாறி வரல, மாறி வர வச்சுட்டாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இங்க சில பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி 50K எப்படி பாசிபிள் சென்னையில குடும்பம் நடத்த அவங்க சொல்லல. பட் நம்ம அவங்க we can understand அவங்க சொல்ற விஷயத்துல. சொந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறாங்க. பர் மந்த் வந்துட்டு 1 lakh சேலரி கேட்கறாங்க. எங்களுக்கும் சொந்த வீடு இல்லைங்க சார். ஆனா பையன் வந்து 2 lakhs நியர் சேலரி வாங்குறாரு. நீங்க இவ்வளவு சேலரி வாங்குறவங்க ஏன் வீடு வாங்காம இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. என் பையன் இஎம்ஐ போட்டு நான் வாங்கல. ஒரு 2 years என்னோட அவங்க டிராவல் பண்ணாங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ணி நாங்க வீடு சொந்தமா வாங்கிக்கிறோம். நான் சேவிங்ஸ்ல இருக்கேன். இன்னும் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி ஒரு 75% நான் வந்து வச்சுட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இல்ல எங்களுக்கு வீடு இருக்கணும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? அப்புறம் இன்னொன்னு சார், என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹேண்டிகிராஃப்டா இருக்காரு. அட் பிரசன்ட் ஒரு 5 years பேக். உடனே வந்து எங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் இல்ல. நான் வந்து பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ண, அவரு டெய்லர். நாங்க கஷ்டப்பட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பசங்களை 2 பசங்க கொண்டு வந்துட்டோம். பெரிய பையன் உங்களுக்கு என்ன இப்ப கொடுத்துட்டு இருக்காரு, இவர் எவ்வளவு கொடுக்கணும், நீங்க லைஃப் ரன் பண்றதுக்கு 2 பேரும் ஷேர் கொடுப்பாங்களா, இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அதான் பிரச்சனையே. என் பையன் வந்து வெளியூர்ல தான் வேலை செய்யறான்.
இங்கேருந்து மேங்களூர் பக்கத்தில் உடுப்பியில் இருக்கிறான். அந்த ஒரு ரீசனில் வந்து எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது. என்னோட பையன் வந்து டாக்டர், அவர் வந்து சொந்தமாக கிளினிக் வச்சிருக்காரு. இப்போ படித்த பொண்ணுங்களும் என்ன டாக்டர் பொண்ணுங்க தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப அந்த பொண்ணுங்க என்ன செஞ்சு ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் போகிறாங்க. அப்படி போகிறப்ப என் பையன் சொந்தமாக கிளினிக் வச்சிருக்காரு சென்னையில். போகிறப்ப நீங்களும் பையனும் வந்து நான் படிக்கிற ஊருக்கு அந்த நாட்டுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்க டாக்டர் பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? பொண்ணு பையன் 2 பேரும் டாக்டரு, என் மருமகனும் டாக்டரு. ஸோ மருமகளையும் டாக்டர் ஆக்கிட்டோம்னா ஃபியூச்சரில் ஒரு கிளினிக், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி அடுத்த ஜென்ரேஷன் டாக்டர் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, இருக்கு. அடுத்த ஜெனரேஷன் 4 பேருமே டாக்டரா இருந்தா ஓகே. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. நான் வந்து பையனை ஒரு லாஸ்ட் 10 மந்த்ஸாக பார்த்துட்டு இருக்கேன். அவன் சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் வர நல்லா பெங்களூர் வருது. மாப்பிள்ளை பெங்களூர் வரான்னு கேட்குறாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஒரு வரம் அமைகிற மாதிரி பக்கத்தில் போச்சு திண்டுக்கல்ல. கடைசியில் அவங்க சொன்னாங்க எங்கள் பொண்ணை நாங்கள் வேலைக்கு அனுப்ப மாட்டோம். இத்தனைக்கும் அவங்க 25,000 தான் வாங்குறாங்க. நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் பார்த்தோம். பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அம்மா அப்பா சொல்றாங்க எங்கள் பொண்ணை வேலைக்கு அனுப்புனா நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம். சரி ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டியதானே? இல்லை, எங்களுக்கு வந்து வேலைக்கு போகிற பையன், என் பையன் வந்து வேலைக்கு போகிற பொண்ணு தான் கேட்குறான். இல்லை, அந்த ஆளை பற்றி நீ சொல்ல எனக்கு புரியல. டிமாண்ட் உங்க பக்கம் இருக்கா அவங்க பக்கம் இருக்கா?